வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தல் தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக விசேட நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை அமைத்து மேலும் காலத்தை வீணடிக்க கூடாது என்று ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தல். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒரு கொலையாளி அல்ல என்று சரத் பொன்சேகா தெரிவித்திருப்பது நேர்மறையான கருத்தாகும் என்று நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. பௌத்த சாசன அமைச்சு தங்களை புறக்கணித்து ஆக்கிரமிப்பாளர்களோடு பாரபட்சமாக நடந்து கொள்கிறது என்று தையிட்டி பகுதியை சேர்ந்த காணி உரிமையாளர்கள் விசனம். அரசாங்கம் தகுதியற்றவர்களை அமைச்சு பொறுப்புகளுக்கு நியமித்து மக்களை ஏமாற்றி வருவதாக ஒன்றிணைந்த தொழிற்சங்க சம்மேளன ஊடக பேச்சாளர் ஆனந்த பாலித குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்துவது என்பதை ஆய்வு செய்வதற்காக விசேட நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை அமைத்து அரசு மேலும் காலம் வீணடிக்க கூடாது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உப செயலாளர் ஹரின் பெர்னாண்டோ வலியுறுத்தியுள்ளார். இந்த விடயம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை புதிய முறைமையில் நடத்தலாமா அல்லது முன்னர் அமலில் இருந்த முறைமையில் நடத்த வேண்டுமா என்பதை குறித்து தெரிவுக்குழு மூலம் விவாதிப்பது தேவையற்ற தாமதத்தை உருவாக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய நடைமுறைகள் வழியாக தேர்தலை மேலும் ஒத்திவைக்க அரசு முயல்கிறது என்ற எண்ணம் பொதுமக்களிடையே உருவாகி வருவதாகவும் அவர் கூறினார். மக்களின் ஜனநாயக உரிமையினை பாதுகாக்கும் நோக்கில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டுக்குள் நடத்துவதற்கு அரசாங்கம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தேர்தலை நடத்துவதில் சட்ட ரீதியான தடைகள் இருப்பின் அவற்றை விரைந்து சரி செய்து தேர்தலை நடத்த ஏற்ற சூழ்நிலையை உருவாக்குவது அரசின் கடமையாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடமாகாண கடல் தொழிலாளர் இணையம் செயலாளராக NM ஆலம் இலங்கை கடல் எல்லைக்குள் மீறி மீன்பிடியில் ஈடுபடும் தமிழக மீனவர்களை கைது செய்ய பின்னர் நியாயம் கோரி போராட்டம் நடத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தெரிவித்துள்ளார். மன்னாரில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த கருத்தினை வெளியிட்டிருந்தார். சமீபத்தில் காரைக்கால், பாண்டிச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 47 மீனவர்களும் 6 படகுகளும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் எல்லை மீறி வரும் நூற்றுக்கணக்கான படகுகளில் சில மட்டுமே கைது செய்யப்படுவது நீண்டகால பிரச்சினைக்கு போதுமான தீர்வாக அமையாது என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை கடல் எல்லையை அறிந்தே மீறி வரும் தமிழக மீனவர்கள் வடபகுதி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிப்பதோடு கடல் வளத்தையும் சேதப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தவறு செய்துவிட்டு பின்னர் விடுதலை கோரி போராட்டம் நடத்துவதில் நியாயமற்றது என்றும் இந்திய, மத்திய மற்றும் தமிழக அரசுகள் இதனை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கடல் தொழில் அமைச்சர் இந்த விடயத்தில் மௌனமாக இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இலங்கை கடற்படை கண்காணிப்பை தீவிரப்படுத்தி சட்ட நடவடிக்கைகள் மூலம் இந்த அத்துமீறலை முற்றாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒரு கொலையாளி அல்ல என்று சரத் பொன்சேகா தெரிவித்திருப்பது நேர்மையான கருத்தாகும் என்று கூறியுள்ளார். சமீபத்தில் சரத் பொன்சேகா வெளியிட்ட கருத்து குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், சரத் பொன்சேகா சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிடுவராக இருந்தாலும் கடந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ச புலிகளின் தலைவரை ஆயுதங்களை கைவிட்டு சரணடையுமாறு திறந்த வழியில் அழைப்பு விடுத்திருந்தார். ஒருபுறம் வெள்ளைக்கொடியுடன் வந்தவர்களுக்கு சுட உத்தரவிட்டதாக கூறிய பொன்சேகா, மறுபுறம் அவர்கள் தப்பி செல்லும் வாய்ப்பையும் வழங்கியதாக கூறுவது முரண்பாடாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை ராணுவம் யுத்தம் செய்தது தமிழ் மக்களுடன் அல்ல, புலிகளுடன் தான் என்றும் குறைந்த உயிரிழப்புகளோடு பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதே மஹிந்தவின் நோக்கமாக இருந்தது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் ஜனதா விமுக்தி பெரமுன JVP தலைமையிலான அரசாங்கம் கூறுவது போல மஹிந்த ராஜபக்ச இரத்த தாகம் கொண்டவர் அல்ல என்பதை இன்று பொன்சேகாவின் கருத்தை உறுதிப்படுத்துகிறது என்றும் அவர் நாட்டை அபிவிருத்தி செய்து சுதந்திரத்தை உறுதிப்படுத்திய தலைவராகும் என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார். மேலும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய சிலர் மகா சங்கத்தினரை ராஜபக்ச நிகாய் என்று விமர்சிப்பது அவர்களின் அணுகுமுறையை வெளிப்படுத்துகிறது என்று அவர் கூறியிருந்தார். மத தலைவர்களை இழிவுபடுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் பௌத்த மதத்தையும் அதன் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதே பிற மதங்களையும் காக்கும் வழி என்று அவர் தெரிவித்தார். மத தலைவர்களை குறிவைத்து விமர்சிப்பதை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்த நாமல் ராஜபக்ச, இது இனவாதம் அல்ல, ஒரு பௌத்தராக தனது மதத்தை பாதுகாப்பது தன் கடமை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தையிட்டி பகுதியை சேர்ந்த காணி உரிமையாளர்கள் பௌத்த சாசன அமைச்சு தங்களை புறக்கணித்து ஆக்கிரமிப்பாளர்களுடன் பாரபட்சமாக நடந்து கொள்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளனர். தையிட்டி திசவிகாரை தொடர்பான விவகாரத்தில் அமைச்சின் செயல்பாடு நியாயமானது அல்ல என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர்கள், திசவிகாரை அமைப்பதற்காக தங்களின் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை மீண்டும் உரிய உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளனர்.
இந்த விவகாரம் தொடர்பாக கொழும்பில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றதாகவும் அதற்காக தங்களிடமிருந்து உரிமை ஆவணங்கள் பெறப்பட்டிருந்தாலும் பேச்சுவார்த்தைக்கு தங்களை அழைக்காதது குறித்து அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். குறித்த காணிகள் தங்களுக்கு சொந்தமானவை என்பதை நிரூபிக்கும் அனைத்து ஆவணங்களையும் வழங்கியுள்ளதாகவும் எனினும் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் கூறினர். தங்களை புறக்கணித்து காணிகளை ஆக்கிரமித்ததாக குற்றம் சாட்டப்படும் விகாராதிபதியை மட்டும் அழைத்து கலந்துரையாடல் நடத்தப்படுவது அந்த ஆக்கிரமிப்புக்கு அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் அளிப்பதற்கு சமமாகும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அரசாங்கம் தகுதியற்றவர்களை அமைச்சு பொறுப்புகளுக்கு நியமித்து மக்களை ஏமாற்றி வருவதாக ஒன்றிணைந்த தொழிற்சங்க சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ஆனந்த பாலித குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். தற்போதைய ஆட்சியாளர்கள் அதிகாரத்துக்கு வரும் முன் அந்த நாளே அரசாங்கம் எரிவாயு பற்றாக்குறைக்கு காரணம் எனவும் பல விடயங்கள் அரசின் அறிவோடு திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டதாகவும் ஜனாதிபதி குற்றம் சாட்டியிருந்ததை அவர் நினைவுபடுத்தினார். அப்போது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் இன்று நடைமுறையில் தற்போதைய அரசால் தொடரப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் முந்தைய ஆட்சி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அதே வகையான கடுமையான சொற்கள் இன்றும் பயன்பாட்டில் உள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார். வர்த்தக அமைச்சு பொறுப்பு வழங்கப்பட்ட விதத்தையும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். முழுநேர அரசியலில் ஈடுபட்டு மக்களை வீதிக்கு அழைத்து வந்து முக்கிய நிறுவனங்களை பாதித்ததன் மூலம் 2750 மில்லியன் ரூபாய் சம்பாதித்ததாக குற்றச்சாட்டு நிலவும் ஒருவருக்கு அந்த அமைச்சு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த அரசாங்கம் தன்னை மாற்றத்திற்கான ஆட்சி என்று கூறிக்கொண்டாலும் நடைமுறையில் ஏமாற்று செயல்களில் ஈடுபட்டவர்களே அமைச்சர்களாக நியமித்து நாட்டை சுரண்டி வருவதாக ஆனந்த பாலித மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னர் நாட்டில் எரிவாயு பற்றாக்குறை தீவிரமடைந்த காலகட்டத்தில் அதே நேரத்தில் பதவி வகித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அந்த நெருக்கடியை திறம்பட சமாளித்து தீர்வு காண்டார் என்று தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். சனிக்கிழமை நடைபெற்றிருந்த ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார். தற்போதைய அரசு பொறுப்பேற்ற பின்னர் எரிவாயு விநியோகத்தை முன்னர் மேற்கொண்டிருந்த நிறுவனத்திலிருந்து மாற்றி வேறு நிறுவனத்தின் மூலம் பெற்று தீர்மானித்ததாகவும் அதுவே மீண்டும் நாட்டில் எரிவாயு தட்டுப்பாட்டை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சந்தைக்கு சரியான நேரத்தில் முறையான எரிவாயு வழங்கி வந்த நிறுவனத்திற்கு பதிலாக 15% லாப அடிப்படையில் வேறு நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டதன் விளைவாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் தற்போது சந்தையில் கிடைக்கும் எரிவாயும் தரம் குறித்தும் சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை மீண்டும் எரிவாயு வரிசைகள் உருவாகியுள்ளமை குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராஜு கடுமையாக விமர்சனம் வெளியிட்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் அவர் கருத்து வெளியிட்ட போது முந்தைய காலத்தில் ஒரு வாரம் வரை எரிவாயு வரிசையில் காத்திருந்த அனுபவத்தை நினைவு கூர்ந்துள்ளார். தற்போது 2 அல்லது 3 மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தாலும் அது நியாயமானது அல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார். 1 மணி நேரமோ அல்லது 1 நிமிடமோ கூட வரிசையில் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படாது என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டதாலேயே 69 லட்சம் மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததாகவும் இந்த நிலைமையில் அரசு வெட்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் தற்போது 500க்கும் அதிகமான கொள்கலன்கள் குவிந்துள்ளதாகவும் நிலவும் சூழ்நிலை தொடர்ந்தால் அங்கு கொள்கலன் நெரிசல் மேலும் மோசமடையும் அபாயம் இருப்பதாகவும் கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுளா தெரிவித்துள்ளார். கொள்கலன்களை விடுவிக்கும் செயல்முறையில் ஏற்பட்ட தாமதங்களே இந்த புதிய நெரிசலுக்கு காரணமாக அமைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த நிலைமை நீடித்தால் கொள்கலன் வாகனங்களை துறைமுக எல்லைக்கு வெளியே நிறுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அப்படி நடந்தால் எங்குருகடை சந்தியிலிருந்து ஒரு குடவத்தை வரை வாகனங்கள் நீண்ட வரிசையில் உருவாகக்கூடும் என்று அவர் கூறியுள்ளார். கொள்கலன் வாகனங்கள் துறைமுக வளாகத்திற்கு வெளியே நிறுத்தப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அவற்றின் பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு சிக்கல்கள் தோன்றும் வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் கூறுகின்றார். துறைமுக வளாகத்திற்குள் இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை வெளியேற்றும் பணிகளிலும் துறைமுகத்திற்கு வெளியே உள்ள பரிசோதனை மையங்களில் அவற்றை சோதனை செய்யும் நடவடிக்கைகளிலும் பெரும் தாமதம் நிலவுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே அடுத்த மாதத்தில் அதிக அளவிலான கொள்கலன்கள் நாட்டுக்குள் வரவுள்ளதாக தெரிய வருவதால் தற்போதைய நெரிசல் நிலைமை மேலும் தீவிரம் அடையலாம் என்றும் சங்கம் எச்சரிக்கின்றது. அதனால் தேவையானால் பாதுகாப்பு படையினரின் உதவியை பெற்றுக்கொண்டு இந்த நெரிசலை விரைவாக கட்டுப்படுத்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொள்கலன் வாகன உரிமையாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது.